பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். கிருஷ்ணகிரியில் பேருந்து கவிழ்ந்து விபத்து, 20 பேர் படுகாயம். ஓசூரிலிருந்து தீமலைக்கு காதணி விழாவிற்காக 40 பேருடன் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் தொகரப்பள்ளி அருகில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பெரியவர்கள், குழந்தைகள் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். இவர்கள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெரும் முழக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி நகரம் 5 முனை சந்திப்பில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான பொன்முடி சிறப்பாளராக பங்கேற்றார். பொதுக்கூட்டத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, தலைமை பேச்சாளர் வல்லபராசு, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு துணை பெருந்தலைவரும் மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மூத்தங்கம், மாவட்ட துணை செயலாளரும் திருக்கோவிலூர் நகர்மன்ற தலைவருமான TN முருகன், தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், திருக்கோவிலூர் நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன் மற்றும் அக்கட்சி முக்கிய நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். செஞ்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மக்களுக்கு தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு முகாம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் சார்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்து தூய்மை பணியாளர்களுக்கு நல வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர் அட்டை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தமிழ்நாடு அரசு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மாநில உறுப்பினர் கண்ணன், விழுப்புரம் மாவட்டம் தாட்கோ மேலாளர் ரமேஷ்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜ், கட்சி நிர்வாகிகள் ஐயாத்துரை, செஞ்சி தொண்டரணி பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக ராஜாமணி. செஞ்சி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக மருத்துவர் தின கொண்டாட்டத்தில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற உலக மருத்துவர் தின விழாவில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் செஞ்சி அரசு தலைமை மருத்துவர் டாக்டர் கமலக்கண்ணன், சேர்மேன்கள் விஜயகுமார், முக்தியார் அலி மஸ்தான் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக ராஜாமணி. வேடசந்தூரில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் திமுக சார்பில் வேடசந்தூர் ஆத்துமேடு அண்ணா திடலில் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி தலைமையில் மண், மானம், மொழி காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத்பாலா, நத்தம் முன்னாள் MLA ஆண்டி அம்பலம், வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன், வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் அமைச்சர் அர சக்கரபாணி பேசுகையில் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினை மீண்டும் அரியணையில் ஏற்ற நாளை முதல் வீடு வீடாக சென்று கடந்த 4 ஆண்டு ஆட்சியின் சாதனைகளை விளக்கி கூறி கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக தொடர கட்சியின் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர் பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தி பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி பேரூராட்சி மற்றும் பழனி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆயக்குடி பேரூராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நூலகம் கட்டடம் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் குடிநீர் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நியாய விலைக் கடையில் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை, பொருட்களின் இருப்பு மற்றும் தரம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கன்வாடி மையத்தில் மாணவர்களின் வருகை பதிவுகள் மற்றும் எடை மற்றும் உயர்திணை இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட விவரத்தினை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் ஆயக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆகிய இடங்களில் சத்துணவு மையங்களை ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கிடவும், கழிவுநீர் கால்வாயை சுகாதாரமாக பராமரிக்கவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்.
அமரப்பூண்டி ஊராட்சியில் உள்ள மந்தைக்குளத்தில் ரூபாய் 6.16 லட்சம் மதிப்பீட்டில் கரைகள் பலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அமரப்பூண்டி ஊராட்சியில் நபார்டு திட்டத்தில் ரூபாய் 44.1 லட்சம் மதிப்பீட்டில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மேலக்கோட்டை ஊராட்சியில் 15வது நிதிக்குழு மானியம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பொது கழிப்பறை கட்டுமான பணிகள், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பெத்தநாயக்கம்பட்டி ஊராட்சியில் நரிக்குறவர்கள் வசிக்கும் பகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள மக்களின் தேவைகளை கேட்டறிந்தார். அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, சாலை வசதி மற்றும் தெரு விளக்குகள் அமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். மேலும் பெத்தநாயக்கம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற ஆதார் பதிவு சிறப்பு முகாமை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பெத்தநாயக்கம்பட்டியில் டான்சி தொழிற்சாலையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பழனி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வேதா, நளினா, பழனி வட்டாட்சியர் பிரசன்னா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் ஓரணியில் சேர்க்கை பொதுக்கூட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் திமுக கட்சி சார்பில் ஓரணியில் சேர்க்கை தமிழ்நாடு பொதுக்கூட்டம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக இணைச் செயலாளர் ஈரோடு இறைவன் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் திமுக சாதனைகளை விளக்கி சிறப்புரையாற்றினார். இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் வினோத் காந்தி, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் வினோத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.